ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ ஹைடல் எனர்ஜி அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது பெஸ்ட் ரினியூவபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் வெரி சீப்பஸ்ட். சரிங்களா, ரொம்ப கம்மியான செலவில் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இனிஷியலாக அந்த டேம் கட்டுறது மற்ற ஒர்க் தான் நமக்கு அதிகமே தவிர, பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வைஸ் இட் இஸ் வெரி வெரி மினிமம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி பிளாக் அவுட்லாம் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளாக் அவுட்டை சரி செய்யறதுக்கு நான் ரன் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டிங் செட்டப் வந்து எதுவா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ். சரிங்களா, இதை நம்ம ஸ்டாண்ட் அலோனா ரிமோட் சைடு வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஆப்ரேஷன் வைஸ் இட் இஸ் வெரி ஃபிளெக்சிபிள். சரிங்களா, அண்ட் என்விரான்மெண்ட் வைஸ் இஸ் ஆல்சோ வெரி ஃபிளெக்சிபிள். ஸோ அதெல்லாம் வந்து இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ்ல ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, சரிங்களா, என்னுடைய வாட்டர் ஃப்ளோ பர் யூனிட் டைம். சரிங்களா, அண்ட் வெர்டிக்கல் ஃபால் ஆஃப் த வாட்டர். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் யூ கன்சிடர், இது வந்து ஒரு நீர்வீழ்ச்சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு வாட்டர் டர்பைன் போட்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு சும்மா ஒரு ஒரு ஒர்க் நடக்கிறதுக்காக போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இதுல இருந்து தண்ணி வந்து எனக்கு இங்க கொட்டுது. சரிங்களா, ஸோ இந்த தண்ணி கொட்டுறதை வச்சுதான் இது கூட நான் வேற ஏதாவது ஒரு மாவு அரைக்கிறது, ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒர்க் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, இதுல வரக்கூடிய வாட்டர் லெவல் எவ்வளோ. சரிங்களா, அது வந்து நம்ம எதுல சொல்லணும்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட்னு சொல்லுவோம். அதாவது கன அடி, அதாவது வினாடிக்கு இவ்வளவு கன அடி வருதுன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் இங்க மீட்டர் கியூப் அப்படிங்கிறது கன அடி, செகண்ட்ஸ்ங்கிறது வினாடி. அப்ப வினாடிக்கு எவ்வளவு கன அடி நீர் வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். அதே மாதிரி எவ்வளவு ஹைட்ல இருந்து தண்ணி விழுது அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். இன் ஜெனரல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹைட் அதிகமாக அதிகமாக என்னுடைய ப்ரெஷர் வந்து டிஃபால்ட்டா அதிகமாகும். ஸோ தட் வி எக்ஸ்ட்ராக்ட் மோர் ஒர்க். ஸோ அப்போ ஹைட்டும் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரும் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ். சரிங்களா, அப்போ இதுல ஜென்ரேட் ஆகக்கூடிய பவர் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் நெட் ஹெட் அண்ட் த ஃப்ளோ இன் த கியூபிக் மீட்டர். இப்போ நான் இங்க சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஹைட் இதுன்ட்டு. ஸோ இதே தான் ஒரு டேம் இங்க இருக்கும். கன்சிடர் திஸ் இஸ் த டேம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அப்ப இதுல இருந்து நான் என்ன பண்றேன், தண்ணியை ஓபன் பண்ணி விடுறேன், தண்ணி எனக்கு வெளியே வருது. சோ அப்போ இங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்குன்னா இந்த பவர் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோடைய நெட் ஹெட். சரிங்களா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹெட் இருக்கு, அதெல்லாம் என்னங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி பார்ப்போம். ஸோ கிராஸ் ஹெட், நெட் ஹெட், ரேட்டட் ஹெட். சரிங்களா, இன் டர்ம்ஸ் அடிஷனலா சொல்லணும்னா இட் இஸ் அவைலபிள் ஹெட். ஸோ மொத்தம் 4 விதமான ஹெட்ஸா வந்து நம்ம இதை பேசலாம். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இப்போ இந்த பவர் ஜெனரேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் இங்க கொடுத்திருக்கிறது. சோ ஒவ்வொரு லிட்ரேச்சர்லயும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க. சரிங்களா, சோ என்னென்ன பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கோ அது எல்லாமே நான் இங்க கொடுத்திருக்கிறேன். சோ தியரிட்டிக்கல் அவுட்புட் வந்து என்ன ஃபார்முலானா W இன்டூ Q இன்டூ H டிவைடட் பை 1000. இதுல Q அப்படிங்கிறது வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர். சரிங்களா, த்ரூ த டர்பைன். எவ்வளவு கன அடி நீர் வருதுங்கிறத வந்து கியூல சொல்றாங்க. அதே மாதிரி என்னுடைய ஹைட் அதுதான் ஹெட் அவைலபிள்னு சொல்றாங்க, அது வந்து மீட்டர்ல சொல்லுவாங்க. இதுல டபிள்யூ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ் வெயிட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரிங்களா, இது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்ல கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி டேட்டா கொடுக்கலாம்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், P is equal to O into Q into G into H. சரிங்களா, சோ இதுல G அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ரோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, இப்போ இது வந்து நான் தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்றது, பட் பிராக்டிக்கலா நான் கால்குலேட் பண்ற பவர் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது, அதை விட கம்மியா இருக்கும். ஸோ அப்ப அந்த எஃபிஷியன்சி என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகும். ஏன்னா இப்ப தண்ணி இங்க ஒரு ரிசர்வாயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ரிசர்வாயர், இங்க நான் தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜென்ரேட் பண்றதுக்கு பவர் ஜென்ரேட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா, இங்க இருந்து ஒரு பைப் லைன் போட்டு இந்த இடத்துல ஜென்ரேட்டர் இருக்கு. ஜென்ரேட்டர். அப்போ பைப் லைன் மூலமா என்ன பண்றேன் அப்படின்னா, சோ இப்போ இந்த பைப்ல வரக்குள்ள எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சரிங்களா,
சோ இப்படிதான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பெண்ட்ஸ் இருக்கும். அப்ப வரக்குள்ள அந்த பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா இந்த பெண்ட்ஸ்ல எனக்கு குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா ஃபுல் எஃபிஷியன்சி எனக்கு கிடைக்காது. அததான் வந்து இங்க குடுக்குறாங்க. ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் த பைப்லைன்ஸ் அண்ட் இன்டேக். அதே மாதிரி என்னுடைய டர்பைன் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் எஃபிஷியன்சி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு மிஷினுமே 100% எஃபிஷியன்சில ரன் ஆகாது. சரிங்களா? therefore the efficiency of the hydraulic turbine இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்னுடைய ஓவரால் எஃபிஷியன்சி இது ரெண்டுத்தோட ப்ராடக்டா இருக்கும். சோ ஒரு சில ப்ராப்ளத்துல இந்த எஃபிஷியன்சியை செப்பரேட்டா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ரலா இந்த ஓவரால் எஃபிஷியன்சி இல்ல இந்த கம்பைன்ட் எஃபிஷியன்சின்னு ஒரு எஃபிஷியன்சி மட்டும் கொடுத்தாங்கன்னா யூ டேக் நீட்டா நாட் அப்படின்னு அந்த ஒரு எஃபிஷியன்சி மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி தியரட்டிக்கல் கண்டுபிடிச்சிருக்கோம். WQH டிவைட் பை 1000 அதை வந்து இன்டோ அந்த எஃபிஷியன்சியால மல்டிப்ளை பண்ணிட்டா என்னுடைய ஆக்சுவல் பவர் கிடைச்சிரும். நான் ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஹெட் தான் பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய மேட்டூர் அணையை எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டா புரியும். இந்த மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்க. மொத்தம் 120 அடி. கரெக்ட்டுங்களா? அப்போ இது வந்து இதுதான் அந்த கரஸ்பாண்டிங் டேம் அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இது வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ். சரிங்களா? இது வந்து என்னுடைய வாட்டர் லெவல். சரிங்களா? அப்போ இந்த ஓவரால் ஹைட் இருக்கு பாத்தீங்களா 120 அடி அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இப்போ இது வந்து ஓவரால் கிராஸ் ஹெட்னு சொல்லுவோம். நெட் ஹெட் அப்படின்னு வரக்குள்ள இப்போ டேம் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் எனக்கு என்னவா ஆச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து இந்த வண்டல் மண் வந்து ஃபுல்லா படிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ இது படிஞ்சிருக்கிறது வந்து இதோட ஹைட் வந்து எவ்வளவு சொல்றேன் ஒரு 5 அடிக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல தண்ணி எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு? இது ஃபுல்லா வண்டல் மண் படிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்ப மீதி இருக்கிற ஹெட் வந்து எனக்கு எவ்வளோ இந்த 5 அடி போயிடுச்சுன்னா 115 அடி தான் தண்ணி இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் வெளியே 120 அடி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இங்க கிளீன் பண்ணாம வைக்கிறதுனால அந்த வண்டல் மண் சேர்ந்து சேர்ந்து என்னவாகும் ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுது. சரிங்களா? அப்ப இந்த இந்த இது போக மீதி இருக்கிறதா வந்து என்னன்னு சொல்லுவோம் நெட் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது வந்து பிராக்டிக்கலா நம்ம சொல்றது. சரிங்களா? இப்போ இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஸ் ஹெட்க்கு இதான் வந்து மீனிங். அப்போ இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட் ஏன்னா இதுக்கு கீழே எனக்கு தண்ணி போகாது. அப்ப டர்பைனுக்கு தண்ணி போக எனக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ஹைட்டை தான் என்ன சொல்லுவேன் கிராஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரிங்களா? இப்போ நம்ம தியரட்டிக்கலா என்ன சொல்றோம் இந்த மாதிரி மண் படிஞ்சிருக்கும் எனக்கு அந்த ஓவரால் ஹைட் குறையுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இதை நான் இன்னொரு விஷயம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஃபுல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கக்குள்ள இப்போ இந்த 120 அடி ஃபுல்லா இருக்கு. இப்ப தண்ணியை நான் திறந்து விடுறேன். சரிங்களா? இந்த 120 அடிக்கு எனக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு 10 மெகாவாட் பவர் வந்து ஜெனரேட் ஆகணும். சொல்றது புரியுதுங்களா? 160 அடி இருக்கக்குள்ள 10 மெகாவாட் ஜெனரேட் ஆகணும். இதே 115 அடி இருக்கக்குள்ள எனக்கு எவ்வளவு ஜெனரேட் ஆகணும்? ஒரு 9 மெகாவாட் ஜெனரேட் ஆகணும்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த 10 மெகாவாட் எப்ப ஜெனரேட் ஆகுது? 120 ஃபீட்ல. இது 115 ஃபீட்ல வந்து எனக்கு என்னவாகுது? 9 மெகாவாட் வந்து ஜெனரேட் ஆகுது. சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப இந்த 120 அடிக்கு 10 மெகாவாட்னு சொல்றேன். தியரிட்டிக்கலா. ஆனா ரியல் டைம்ல எனக்கு என்னவா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த பைப்லைன் லாசஸ், டர்பைனோட எஃபிஷியன்சி எல்லாம் கால்குலேட் பண்ணக்குள்ள அது 9 மெகாவாட் தான் எனக்கு ஜெனரேட் பண்ணுது. சொல்றது புரிஞ்சுங்களா? பட் அப்ப நான் இங்க இருந்து பார்க்கக்குள்ள எனக்கு எப்படி தோணும்? இந்த 9 மெகாவாட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 115 அடியில தண்ணி இருக்கக்குள்ளதான் 9 மெகாவாட் ஜெனரேட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஹெட் இருக்கு பாத்தீங்கன்னா 9 மெகாவாட் ஜெனரேட் பண்ணக்குள்ள ஈக்குவலா என்ன ஹெட் இருக்கணும் நம்ம தியரிட்டிக்கலா கால்குலேட் பண்ணிருப்போம்ல அததான் நெட் ஹெட்னு சொல்லுவோம். So it is head of water available for doing work on the turbine. It is the gross head less the hydraulic losses occurred in the carrying water to the entrance of the turbine. சரிங்களா? அப்போ இதுல எனக்கு எவ்வளவு லாசஸ் இருக்கு தியரிட்டிக்கலா 10 மெகாவாட் வேணும். 9 மெகாவாட் தான் இருக்கு. அப்போ 1 மெகாவாட் வந்து எனக்கு லாசஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ இததான் இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்ப இந்த 9 மெகாவாட் ஜெனரேட் பண்றதுக்கு என்ன ஹெட் இருக்கணும்? அததான் நெட் ஹெட் அப்படின்னு சொல்லி இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க. சரிங்களா? சோ இப்ப அடுத்தது ரேட்டட் ஹெட் அப்படிங்கக்குள்ள சோ எந்த ஹெட்ல எனக்கு ரேட்டட் பவர் வந்து ஜெனரேட் பண்ணும். சோ அட் விச் த டர்பைன் ப்ரொடியூசஸ் த ரேட்டட் அவுட்புட் அட் ரேட்டட் ஸ்பீட் இஸ் கால்ட் ரேட்டட் ஹெட். இந்த 3 ஹெட் இருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்தே நமக்கு ஒரு 1 மார்க் கேட்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? கிராஸ் ஹெட்டா, நெட் ஹெட்டா, ரேட்டட் ஹெட்டான்ட்டு. அடிஷனலா அவைலபிள் ஹெட்னு சொல்லியிருப்பேன். அவைலபிள் ஹெட் அப்படின்னா என்னன்னா இப்போதைக்கு இங்க எவ்வளவு தண்ணி அவைலபிளா இருக்கு.
இப்ப 120 அடி கொள்ளளவு. இப்போ 100 அடி தான் தண்ணி இருக்குன்னா, அப்ப அவைலபிள் ஹெட் வந்து எவ்வளோ? 100 அடி தான் இருக்கு. சோ சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். சரிங்களா? இப்போ தி ஹைட் ஆஃப் தி ஃபால், அதாவது எவ்வளவு ஹைட்ல இருந்து தண்ணி கொட்டுது. அது வந்து 100 மீட்டர்னு வச்சுக்கிறாங்க. என்னுடைய கிராவிட்டி கான்ஸ்டன்ட் G is equal to 9.81 மீட்டர் பெர் செகண்ட். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரோ அது வந்து ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இதனுடைய ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து 50 மீட்டர் கியூப் பெர் செகண்ட்னு குடுத்துட்டாங்க. என்னுடைய ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் இஸ் 89%. அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் பவர்? எனக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எஃபிஷியன்சி இன்டூ ரோ இன்டூ கியூ இன்டூ ஜி இன்டூ ஹெச். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய பவர் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி 43.7 மெகாவாட் வரும். ஜஸ்ட் இது சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். அதனால நான் டைரக்டா அந்த வேல்யூ போட்டுட்டேன். ஜஸ்ட் யூ மல்டிப்ளை ஆல் தோஸ் திங்ஸ். சொல்றது புரியுதுங்களா? சோ இந்த வேல்யூ வந்து என்னன்னா ஜூல் பெர் செகண்ட்ல வரும். நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இங்க மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணக்குள்ள கடைசியில ஜூல் பெர் செகண்ட்ஸ்ல வரும். ஜூல் பெர் செகண்ட்ஸ்னாலும் வாட்னாலும் எனக்கு ஒண்ணுதான். சரிங்களா? யூனிட் வைஸ் சேம். அதனால அதை மெகாவாட்ல போட்டிருப்பேன். சோ அது புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா கால்குலேஷன் ஆஃப் வாட்டர் கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ என்னுடைய டேம்ல என்னுடைய தண்ணியை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்பல்சரி இருக்கும். சோ அதை ஒரு கண்ட்ரோல்டு வே வழியா கொண்டு போறோம். உதாரணத்துக்கு ஒரு பைப் லைன் வழியா கொண்டு போறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். சோ அததான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ இதே ஃபார்முலா தான் இங்க போட்டிருக்காங்க வித்தவுட் எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த டேட்டா ரெண்டு விதமா கொடுக்கலாம். சோ அதுக்காக இந்த ஃபார்முலாவை திரும்பி நான் போட்டிருக்கிறேன். இப்ப எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டில கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க வந்து கனஅடி நீர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. எனக்கு தண்ணி வந்து இவ்வளவு வேகத்துல போகுது, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, இல்ல 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதுன்னு வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டில கொடுத்தாங்கன்னா எனக்கு ஃபார்முலா வந்து இதுதான். 1/2 ரோ பை ஜி இன்டூ வி ஸ்கொயர். அப்ப இந்த ஹச் இஸ் ரீப்ளேஸ்ட் பை என்ன இருக்கு? வி ஸ்கொயர் பை 2 அப்படின்னு சொல்லி இங்க போட்டிருக்காங்க. ஃபார்முலா அப்படி நான் சொல்றேன். ஜஸ்ட் ட்ரை டு ரிமெம்பர் லைக் தட். அப்போ எனக்கு வாட்டருடைய வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா ஐ யூஸ் திஸ் ஃபார்முலா. சப்போஸ் ஹைட் கொடுத்திருந்தாங்கன்னா நான் ஃபார்முலா 1 யூஸ் பண்ணணும். வெலாசிட்டி கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சோ அதே மாதிரி இங்க இந்த டென்சிட்டி இருக்கு பாத்தீங்களா? ஃப்ளூயர் ரேட். சோ கன அடி நீர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா? வினாடிக்கு அப்படிங்கிறது. சோ அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த கன அடி எப்படி போடலாம்னா ஏ இன்டூ வி. விங்கிறது வெலாசிட்டி, ஏங்கிறது அந்த ஏரியா ஆஃப் த பேசேஜ். அந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா? அதோடைய ஓவரால் ஏரியா. ஏரியா ஃபார் த பேசேஜ் ஆஃப் வாட்டர். ஒருவேளை எனக்கு இந்த ஏரியாவும் கொடுத்து வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா இதுதான் வந்து ஃபார்முலா. நான் யூஸ் த தேர்ட் ஃபார்முலா. சோ இட் டிபெண்ட்ஸ். சோ எனக்கு என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறாங்களோ சோ அதை பொறுத்து எனக்கு எந்த எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறது. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் தான் இருக்கும். ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி கிளியர். சரிங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் வாட்டர் டர்பைன். சரிங்களா? சோ இப்போ வாட்டர் டர்பைனை நான் மேஜரா ரெண்டு கேட்டகரியில பிரிக்கலாம். சரிங்களா? ஒண்ணு வந்து ரியாக்ஷன் டர்பைன். சரிங்களா? இன்னொன்னு இம்பல்ஸ் டர்பைன். இதுதான் மேஜரா ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். அப்ப இந்த ரியாக்ஷன்னா என்ன, இம்பல்ஸ் டர்பைன்னா என்னங்கிற அந்த கான்செப்ட் எனக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ எனக்கு வாட்டர்ல கண்டிப்பா பிரஷர் இருக்கும். அவன் கரெக்டா ஹைட்ல அதிகமான ஹைட்ல ஸ்டோர் பண்ண அதுல இருந்து வெளியே போற வாட்டர் வந்து எனக்கு என்னவாகும்? ஒரு ஃபோர்ஸோட வெளியே வரும். இது நம்ம சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்போம். ஒரு வாட்டர் பாட்டில்ல சரிங்களா தண்ணியை ஊத்தி சரிங்களா ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சிருப்போம். சரிங்களா 3 இடத்துல ஹோல் போட போறோம். சோ இங்க இருக்கிற தண்ணி வந்து இன்னைக்கு என்னவாகும்? இங்க கீழே விழும். இது அதை தாண்டி கீழே விழும். இது அதை தாண்டி இங்க கீழே விழும். சோ எனக்கு ஹைட் ஆக ஆக வாட்டர் லெவல் அதிகமா இருக்கக்குள்ள கீழே இருக்கிற ஹோல்ல பிரஷர் எப்படி இருக்கும்? எனக்கு அதிகமா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? மேல போக போக பிரஷர் குறையும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கூலிங் லெவல்ஸ்ல பண்ணி பார்த்துருப்போம். சரிங்களா? அப்போ இதோடைய பிரஷர் வந்து இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பிளேடு வைக்கிறேன். மீன் ரொட்டேட் பண்றதுக்கு ஒரு பிளேடு மாதிரி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. கன்சிடர் திஸ் இஸ் த பிளேட். அப்ப என்னுடைய வாட்டர் வந்து இந்த பிளேட்ல போட மோதக்குள்ள என்னவாகும்? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸால என்னவாகும்? அந்த பிளேடு வந்து எனக்கு சுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க வாட்டர் பிரஷர் மே அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் த பிளேட் சர்ஃபேஸ் which decreases when passing through the turbine. சோ இந்த டர்பைனுக்கு உள்ள போகக்குள்ள அது வந்து எனக்கு குறையும்.
சொல்றது புரியுதுங்களா? அந்த பிரஷர் வந்து குறையும். சோ அப்படி இருக்கக்குள்ள the turbine operating under such mechanism are called reaction turbine. சோ அத நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்ன டர்பைன்ஸ் இருக்கு, அதோடைய இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ அத வந்து பிரான்சிஸ் அப்படி இல்லைன்னா கப்லான் டர்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சொல்றது புரிஞ்சுங்களா? இது வந்து எனக்கு என்ன எதுல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் டர்பைன்ல வரும். அந்த பிரஷர் வந்து கம்மியாகிறது அந்த டர்பைன்குள்ள போகக்குள்ள. சரிங்களா? அந்த பிரஷர் கம்மி ஆகுது பாத்தீங்களா? அதுக்கு பேரு ரியாக்ஷன் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த அ இதனால அப்ளை ஆகுறதுனால தான் இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றோம்? ரியாக்ஷன் டர்பைன் சொல்றோம். இந்த ரியாக்ஷன் பிரஷரால இது ஒர்க் ஆகுது. அதனால இந்த டர்பைன்ஸ ரியாக்ஷன் டர்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்னுடைய வாட்டருடைய பிரஷர் இருக்கு பாத்தீங்களா? சோ அது வந்து கைனெடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா, சரிங்களா? டர்பைன்க்கு என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே கைனெடிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா, சரிங்களா? அது வந்து இம்பல்ஸ் டர்பைன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ இப்ப இந்த கைனெடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹை ஸ்பீட் ஜெட் ஆக்டிங் ஆன் த பிளேட்ஸ். இது நம்ம டயகிராம்ஸ் பார்ப்போம். என்னன்னா ஒரு சின்ன இப்ப இருக்கிற நம்ம பெல்டன் வீல்ஸ் எல்லாம் இந்த கான்செப்ட்ஸ்ல வரும். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் இப்போ நம்ம இங்க யூஸ் பண்றது. நம்ம தமிழ்நாடு லெவல் பொறுத்த வரைக்கும் குந்தா பவர் ஹவுஸ், சரிங்களா? அதே மாதிரி ஐ திங்க் பெரியார் பவர் ஹவுஸ் தேனி, சரிங்களா? இங்கெல்லாம் வந்து இந்த மாடல் தான் வந்து யூஸ் பண்றாங்க. பெல்டான் டர்பைன்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. சின்னதா ஒரு நாசில் மாதிரி இருக்கும். இதுல இருந்து வாட்டர் வந்து ஹை ஸ்பீட்ல வெளியே வரும். சோ இங்க இருக்கிற அந்த டர்பைனை இட் வில் ரொட்டேட். சரிங்களா? நம்ம பின்னாடி அதோட இமேஜஸ் எல்லாம் பார்ப்போம். சோ தேர்ஃபோர் அப்ப இந்த ரெண்டு கேட்டகரி தான் வந்து எனக்கு இருக்கு. சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்போ எனக்கு ஒரு டவுட் வரும். இந்த ரியாக்ஷன் டர்பைனை நான் எங்க யூஸ் பண்ணணும்? இந்த இம்பல்ஸ் டர்பைனை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சோ அதுக்கான பதில் தான் இங்க இருக்கிறது. அதாவது எனக்கு டர்பைன் ஹைட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வாட்டர் லெவல் ஹைட். ஃப்ளோ ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஐ ப்ரிஃபர் இம்பல்ஸ் டர்பைன். சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இது நம்ம எப்படி எலக்ட்ரிக்கலா ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, இம்பல்ஸ் சிக்னல் ஞாபகம் வச்சுங்க. இம்பல்ஸ் சிக்னல்னு வரக்குள்ள எனக்கு என்னவா இருக்கும்? 0ல இதோட ஹைட் வந்து எப்படி இருக்கும்? இட் ஷுட் பி இன்ஃபைனைட்டா இருக்கும். சரிங்களா? அதோட இதோட விட்த் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஸ்மாலா இருக்கும். கரெக்ட்டா புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ இத வந்து ஹைட்ன்னு வச்சுக்கங்க. இந்த அகலமா போறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? என்னோட இந்த பேசேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது வழியா தான் தண்ணி எனக்கு ஃப்ளோ ஆகணும். அப்போ இங்க இருக்கக்குள்ள இம்பல்ஸ் சிக்னல் பொறுத்தவரைக்கும் ஹைட் வந்து இன்ஃபைனைட். அப்போ ஹைட் வந்து அதிகமா இருக்கணும். இது அகலம் கம்மியா இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா டென்ஸ் டூ 0ன்னு சொல்லுவோம். அப்போ இது வழியா போகக்கூடிய அந்த ஃப்ளோ ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, வி பிரிஃபர் இம்பல்ஸ் டர்பைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி ஹைட் கம்மியா இருந்து சரிங்களா? ஃப்ளோ ரேட் அதிகமா இருந்ததுன்னா, அது வந்து ரியாக்ஷன் டர்பைன். இருக்கிறது 2 தான். அப்போ 1 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, மீதி வந்து நம்மளால பார்த்துக்கலாம். இப்ப நம்ம பார்க்கிறதே மொத்தம் 3 டர்பைன் தான் மேஜரா பார்க்க போறோம். இம்பல்ஸ்ன்னு வரக்குள்ள இட் இஸ் பெல்டான். நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்துருப்போம். இட் இஸ் பெல்டான் டர்பைன். அதே மாரி ரியாக்ஷன் வரக்குள்ள 2 இருக்கு. பிரான்சிஸ் அண்ட் கப்லான் டர்பைன்ஸ்ன்னு 2 இருக்கு. இப்ப இந்த 3 டர்பைன் பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இப்போ என்னுடைய ஹெட்ட வந்து நான் மெஷர் பண்ணணும். சோ ஆல்ரெடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். இது வந்து என்னுடைய அவைலபிள் ஹெட். விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹெட் அப்படின்னா கிராஸ் ஹெட் மைனஸ் ஹெச்எஃப் அப்படின்னா என்னன்னா அந்த லாசஸ் இருக்கும் பாத்தீங்களா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நெட் ஹெட்க்கு ஓவரால் இந்த பவர் ஹெட்ல இருந்து அந்த லாசஸ கழிக்கணும்னு சொல்லி இருந்திருப்பேன். சோ அதுதான் இங்க லெஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சோ ஹெச்எஃப் அலோஸ் த ஃபிரிக்ஷன் லாசஸ் இன் தி பைப் அண்ட் சேனல்ஸ். சரிங்களா? அந்த லாசஸ கழிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓவரால் ஹெட்ல இருந்து. சோ கழிச்சிட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது தான் வந்து நெட் ஹெட். சரிங்களா? அதான் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெஷர்மென்ட் ஆஃப் ஃப்ளோ ரேட். இப்போ நம்ம சொல்லியிருப்போம். அப்ப மேட்டூர்ல இருந்து தண்ணிய தொறந்து விடுறாங்க. ஒகேனக்கலுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? 1,00,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். மீட்டர் கியூப் பெர் செகண்ட் வாட்டர் வந்து உள்ள வருதுன்னா, அப்ப இந்த ஃப்ளோ எனக்கு தெரியணும். இந்த 1,00,000 கன அடி போகுது, 50,000 கன அடி போகுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த ஃப்ளோவ நான் எப்படி மெஷர் பண்றது? சரிங்களா? சோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஃப்ளோ வந்து நம்ம அ வி ஹேவ் சம் டெக்னிக் இஸ் தேர். சரிங்களா? அத வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போறோம். சோ இட் இஸ் நத்திங் பட் த ஃப்ளோ ரேட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதாவது வால்யூம் பெர் டைம் அதாவது மீட்டர் கியூப் பெர் செகண்ட் அப்படிங்கிறது தட் ஃப்ளோஸ் த்ரூ த இன்ஃப்ளூயன்ட் கண்டக்ட் இன் a given period of time and is measured in cubic meter per second. சரிங்களா? அதுல மெஷர் பண்ணலாம் அப்படின்னா லிட்டர்ஸ் பர் மினிட். சரிங்களா? இதுல எது வேணாலும் நம்ம சொல்லலாம். கியூபிக் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். மீட்டர் கியூப் பர் செகண்ட்னு சொல்லலாம்.
அப்படின்னா லிட்டர் பர் மினிட், எல் பர் மினிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு லிட்டர்ஸ் பர் மினிட் கொடுக்குறாங்கன்னா அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து எவ்வளவுனா இட் இஸ் மல்டிப்ளைட் பை 166. இது மறந்துடாதீங்க. சரிங்களா? லிட்டர்ஸ் பர் மினிட் கொடுக்குறாங்கன்னா சரிங்களா, மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல இருந்து இதை வந்து 116 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னது, லிட்டர் பர் மினிட். இந்த ஃபேக்டர் வந்து இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட், யூ ஷுட் ரிமெம்பர். சரிங்களா? So the flow through the turbine produce the power and this flow will usually be less than the flow in the steam. சரிங்களா? இது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? எனக்கு வெளியே வர ஃப்ளோ வந்து எக்ஸாக்டா டர்பைன் குள்ள போகுமானா கண்டிப்பா போகாது. அது அதை விட கம்மியா தான் இருக்கும். அதுதான் இட் வில் பி யூஸ்வலி லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ த மெஷர்மெண்ட் ஆஃப் கியூ, அந்த மெஷர் பண்றது வந்து இட் ஷுட் பி வெரி டிஃபிகல்ட் கம்பேர்ட் டு ஹெட். ஹெட்டை மெஷர் பண்றதை விட இந்த ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஃப்ளோ ரேட் கியூ இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பாசிங் டைம் டெல்டா டி. இப்போ டெல்டா டிங்கிற டைம்ல எவ்வளவு வால்யூம் பாஸ் ஆகுது டிவைட் பை டெல்டா டி போட்டோம்னா எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மீன் ஸ்பீட் இன்டூ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கும். இட் இஸ் நாட் அ மைனஸ். சரிங்களா? இட் இஸ் கிராஸ் செக்ஷனா தான் அந்த மாதிரி போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் யூ இன்டூ டிஏ. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா வந்து எனக்கு ஃப்ளோ ரேட்கான கரஸ்பாண்டிங் ஃபார்முலா. இதுல யூ அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஸ்டீம் வைஸ் வெலாசிட்டி. சரிங்களா? அதாவது அந்த கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய வெலாசிட்டி. கரண்ட் இன்சைஸ் இந்த ஃப்ளோ இருக்குல்ல, இதான் நம்ம கரண்ட்னு சொல்லுவோம். சோ அதோடைய வெலாசிட்டி. சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளோ ரேட்டை மெஷர் பண்றதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கான்செப்ட்ஸ் தான் வந்து வேஎஸ், ஃப்ளோ ரேட் மெஷரிங் வேஎஸ். சரிங்களா? சோ எல்லா வாட்டர் இதோடைய ஃப்ளோ ஆகக்குள்ள, சரிங்களா, இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோடைய ஃப்ளோ ரேட் வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா 50 to 1000 லிட்டர்ஸ் பர் செகண்ட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேவ்ஸ் வச்சு நான் மெஷர் பண்றேன் அப்படின்னா, சரிங்களா, அப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா Q இஸ் ஈக்குவல் டு 1.8 இன்டூ எல் மைனஸ் 0.2h இன்டூ ஹச் பவர் 1.5. இதுல எல் அப்படிங்கிறது வந்து வித் ஆஃப் த கிரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹச்ங்கிறது வேயர் டிபெண்டிங் டு த லோயர் வாட்டர் லெவல். சரிங்களா? இட் இஸ் எம்பரிக்கல் ஃபார்முலா, யூ ஷுட் ரிமெம்பர். சரிங்களா? பட் மேஜரா நம்ம இதுதான் பார்ப்போம். பட் இது வந்து ஒரு பேப்பர்ல கொடுத்திருந்ததுனால ஐ வில் இன்க்ளூட். சப்போஸ் வேற ஏதாவது ஃபார்முலா மாதிரி கேட்டாங்கன்னா யூஸ் ஆகுங்கிறதுக்காக டேக் திஸ். இப்போ என்னுடைய ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா? சோ இது வந்து கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி, சரிங்களா, நான் சொல்லலாம். இப்போ என்னுடைய யூனிட் சைஸ் வந்து அப் டு 100 கிலோவாட் இருந்ததுன்னா இட் இஸ் மைக்ரோ. 101ல இருந்து 1000 இருந்ததுன்னா இட் இஸ் மினி. அதே மாதிரி 1 to 25 மெகால இருந்ததுன்னா இட் சுட் பி மெகாவாட்ல இருந்ததுன்னா இட் இஸ் ஸ்மால். அது மாதிரி ஹெட்டை பேஸ் பண்ணி 3 விதமா பிரிக்கலாம். அல்ட்ரா லோ ஹெட், லோ ஹெட், மீடியம் ஹெட் ஆர் மீடியம் ஆர் ஹை ஹெட் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ பிலோ 3 மீட்டர், அபோவ் 3 மீட்டர், அப் டு 40 மீட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும். 40 மீட்டர்ஸ்க்கு மேல போச்சுன்னா இது வந்து ஹை ஹெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 3 விதமான ஐ மீன் என்னுடைய ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸ் ஒன்னு என்னுடைய யூனிட் சைஸ் வச்சு சொல்லலாம், அப்படின்னா என்னுடைய ஹெட்டோட சைஸ் வச்சு சொல்லலாம், ஹைட்டை வச்சு. சரிங்களா? I hope it is very well clear. So in our next video, we see about the classification of water turbines.